திருமண விழாக்கள்லயும் சரி, இப்ப வாக்காளர் பட்டியலும் சரி, ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க. மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டே வெளில வரத்துக்கு தயங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மகளிர் வீட்டை விட்டு இல்ல, விண்வெளிக்கே போயிட்டு வந்து சாதனை படைக்கிறாங்க மகளிர். மகளிருடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அரசு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி அமைத்து முதல் கையெழுத்து அவர் இட்டதே மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த விடியல் பயண திட்டத்துல இந்த 4 வருடங்கள்ல மட்டும் 730 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மட்டும். அதுல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 11 கோடி பயணங்களை நம்முடைய மகளிர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. பெண்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் அப்படின்னு புதுமை பெண் திட்டம் 4 லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் 33,000 மாணவர்கள் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் தினமும் காலைல பள்ளிக்கூடத்திற்கு வந்தா தரமான உணவு கொடுக்கப்படுகின்றது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 84,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் மகுடம் சூட்டியது போல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 22 மாசம் கொடுத்திருக்கார் முதலமைச்சர் அவர்கள். கிட்டத்தட்ட 1,15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மாசம் அனுப்பிச்சிருக்கிறார். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் சுமார் 4,13,000 மகளிர் உரிமை தொகை சென்றடைஞ்சிருக்கிறது. கூடுதலான மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதற்காக வர 15ஆம் தேதி கூடுதல் சிறப்பு முகாம்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. மகளிர் எப்படி பக்கபலமா நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரோ, மகளிர் நீங்க இந்த அரசுக்கு பக்கபலமா இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.